வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொந்த வீடு கட்டுறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வமும் செய்ய வேண்டிய தானமும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான தர்மம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜல்லியை தானமாக கொடுக்கலாம். அது கோவிலுக்கு சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை ஜல்லியை தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருகனை வணங்க வேண்டும். செவ்வாய்தோறும் முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கி ஏதாவது ஒரு பொருளை தானம் செய்யலாம் அல்லது நெய்வேத்தியம் வைக்கலாம். அடுத்து அங்காரகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு செவ்வாய்தோறும் அங்காரகனை வழிபட்டு அவருக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது சொந்த வீடு கட்டும் யோகம் அனைவருக்கும் கிடைக்கும். தவறாமல் இதனை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.